அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் அறியாதவற்றை அறியக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து, நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக்கம் போடுங்க. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தருவானாக. ஆமீன். அத்தியாயம் 2 வசனம் 30. நபியே, இன்னும் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறிய போது, அவர்கள், இறைவா, அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்தக்கூடியவரையா நீ அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களே உன் புகழை கொண்டு உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றுபவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்துல இப்படி சொல்றான். மனிதனை உதாரணம், மனிதனை படைக்கும் பொழுது, படைக்க போறேன்னு வானவர்கள்ட்ட போய் சொல்லும் பொழுது, நான் தான் உன்னை வணங்குறமே, உன்னை புகழ்றமே, மனிதர்களை நீ படைக்காத ரப்பு அப்படின்னு சொல்லி வானவர்கள் அல்லாஹ்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் ரத்தம் சிந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், பொய் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வானவர்கள் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அப்போ இப்போ என்ன நடக்குது? இப்போ துப்பாக்கியால மனிதனை சாவடிக்கிறான், ரத்தம் சிந்துறான், விமானத்திலேருந்து குண்டுகளை போட்டு மக்களை அழிக்கிறான், எவ்வளவு கஷ்டங்களை மனிதர்கள் உண்டு பண்ணுறான். ஒரு மனிதன் இயற்கையாகவே இறந்து போகிறான். இறந்து போகக்கூடிய மனிதனை தான் மனிதன் சாவடிக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவர்களுமே கூட பிறந்த அண்ணன் தம்பி தான், சகோதர சகோதரிகள் தான். அதை உணர்ந்துட்டா எந்த ஒரு குழப்பமும் வராது. அதனால் மாணவர்கள் சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நீங்கள் அறியாதவற்றை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் நம்மளை படைச்சிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். உங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி இருந்தால் எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும், தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.